ஆட்சி அதிகாரம் தமிழர் கையில் வர வேண்டும். தமிழர் எழுச்சி பேசக்கூடிய தமிழினவாதிகள், தமிழின போராளிகளோட கையில ஆட்சி வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அப்பதான் இந்த ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஆதி தமிழ்குடி பறையரிலிருந்து துடைக்கப்படும். அங்கே சிதறிய சிதைகள் யாரோ ஒருவருடைய எவனுக்கும் எங்கே அடிபட்டுருச்சு, எங்கே குண்டு எடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம வீட்டுல ஒரு உயிர் பயிற்சி, நம்மை சார்ந்த ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ இறந்துட்டாங்க அப்படின்றா நமக்கு எந்த வேதனையா இருக்குமோ அதே வேதனையோடு தான் கோமணம் கட்டிக்கிட்டு தோட்டத்துல கொல்லப்படுற கொத்து வேலை பார்க்கல. இது வேற காலம், பறையர் காலம், அடித்தால் திருப்பி அடிக்கின்ற காலம், அடங்க மறுக்கின்ற காலம், அண்ணன் ஏற்பட்ட மூர்த்தி காலம் என்பதை தளித்துன்றான். தாழ்த்தப்பட்டவன்றான், ஒடுக்கப்பட்டவன்றான், காவலின்றான். அவன் அப்ப விட்டு என் பேர் வைக்கிறானா? நான் என் பேர் என்ன நான் தான் சொல்லணும். என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் அப்பன் பேர் என்ன அப்படின்றத நான் தான் சொல்லணும். அடுத்த எனக்கு என் பேர் வைக்க கூடாது. என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் தொடர்பு இல்லாதவன் தான் ஆட்சி இருக்கலாம். அதனால அவனுக்கு என்னோட வழி புரிகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. என் உயிரினமான பறையர் பேரின சொன்ன அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம மதிப்புக்குரிய அன்பு அண்ணன் ஏற்பட் மூர்த்தி பறையனார் அவர்கள் பறையர் ஒன்று குடல் அப்படின்ற ஒரு விழாவை தொடங்கி இருக்காரு. இது பறையர் இன எழுச்சியினுடைய ஆரம்ப தொடக்க புள்ளி தான். இதனிலிருந்துதான் இனிமேல் பறையோட எழுச்சி என்பது தொடங்க போகுது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளா எவன் பறையனே அவங்க தொடங்க நம்மள தளித்துன்றான், தாழ்த்தப்பட்டவன்றான், ஒடுக்கப்பட்டவன்றான், காவலின்றான். அவன் அப்ப விட்டு என் பேர் வைக்கிறானா? நான் என் பேர் என்ன நான் தான் சொல்லணும். என் பேர் என்ன, என் ஊர் என்ன, என் அப்பன் பேர் என்ன அப்படின்றத நான் தான் சொல்லணும். அடுத்த எனக்கு எங்க பேர் வைக்க கூடாது. என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் தொடர்பு இல்லாதவன் தான் ஆட்சி இருக்கலாம். அதனால அவனுக்கு என்னோட வழி புரிகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. எடுத்துக்காட்டுதான் மே 18 தமிழர் இன படுகொலை. அங்கே சிதறிய ரத்தங்களும் சதைகளும் நம்மில் ஒருவருடையது அப்படின்றத கேட்கக்கூடிய என் தமிழன சொந்தங்களும் பறையன சொந்தங்கள் யாருமே மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா அங்கே வாழ்கிறவனும் நம்ம பேசுகின்றதும் ஒரே மொழிதான். மொழியின் அடிப்படையில், இனவாதத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகள். அங்கே சிதறிய சிதைகள் யாரோ ஒருவருடையது எவனுக்கும் எங்கே அடிபட்டுருச்சு, எங்கே குண்டு எடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம வீட்டுல ஒரு உயிர் பயிற்சி, நம்மை சார்ந்த ஒரு நண்பரோ ஒரு உறவினரோ இறந்துட்டாங்க அப்படின்றா நமக்கு எந்த வேதனையா இருக்குமோ அதே வேதனையோடு தான் இன்றைக்கு புரட்சி தமிழகம் பறையர் பறவையா இருக்கட்டும், இல்ல வீரசாம்பர் முன்னணி பறையகமா இருக்கட்டும், அதே வேதனையோடு தான் இந்த காலத்துல இருக்கும். இது தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படின்னா ஆட்சி அதிகாரம் தமிழர் கையில் வர வேண்டும். தமிழர் எழுச்சி பேசக்கூடிய தமிழினவாதிகள், தமிழின போராளிகளோட கையில ஆட்சி வர வேண்டும், ஆட்சி அதிகாரம் வர வேண்டும். அப்பதான் இந்த ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் ஆதி தமிழ்குடி பறையரிலிருந்து துடைக்கப்படும். அதற்கு நம் இனமான தலைவர்கள் ஒன்று கூடி எங்கள் ஆர்வலர் அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் செய்தது போல பறையராய் ஒன்றிணைந்து பறையரோட அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சமூகத்தை இழிவுபடுத்தும் நாய்களுக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை. நீங்கள் நினைப்பது போல் என் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் இருந்தது போல கோமணம் கட்டிக்கிட்டு தோட்டத்துல கொல்லப்படுற கொத்து வேலை பார்க்கல. இது வேற காலம், பறையர் காலம், அடித்தால் திருப்பி அடிக்கின்ற காலம், அடங்க மறுக்கின்ற காலம், அண்ணன் ஏற்பட் மூர்த்தி காலம் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணனோட வலு சேர்க்க தம்பிகளாக நாங்கள் இருக்கிறோம். வீரசாம்பர் முன்னணி மட்டுமல்ல, பறையர் பேரவை, தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு பேரவை, சிவனத்தூர் முன்னேற்ற கழகம், அத்தனை அமைப்புகளும் பறையராக மட்டுமே ஒன்றிருக்கிறோம். அண்ணன் ஏற்பட் மூர்த்தி அவர்கள் பின்னால் தம்பிகளாக தலை தூக்கி வருவோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்து வருகிறேன். நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.